2026 ஆண்டு தமிழகத்துல சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கு. இந்த தேர்தலை மக்கள் மிகவும் எதிர்நோக்கி இருக்கிறாங்க. பல்வேறு அரசியல் கட்சிகள் தங்களுடைய களப்பணிகளை தொடங்கி இருக்கிறாங்க. அப்படி இந்த எலெக்ஷன்ல புது வரவா வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் தங்களுடைய வெற்றி பணிகளை முன்னெடுத்து போயிட்டு இருக்கிறாங்க. தன்னுடைய மக்கள் சந்திப்பு பயணத்தை தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் முன்னெடுத்திருக்கிறாரு. அதாவது செப்டம்பர் 13ஆம் தேதி தொடங்கி திருச்சியில தொடங்கக்கூடிய இந்த சுற்றுப்பயணம் டிசம்பர் 20ஆம் தேதி மதுரையில முடிக்குது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பயணிக்கக்கூடிய அந்த பஸ் டூரை பத்தி சில விஷயங்களை நாம பார்க்க போறோம். இந்த பேருந்தை சுத்தி என்னென்ன விஷயங்கள்லாம் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு, யாருடைய புகைப்படங்கள்லாம் இடம்பெற்றிருக்கு, என்னென்ன வாசகங்கள் எழுதியிருக்கு அப்படிங்கிறது இப்போ நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா இந்த பஸ் டூரை கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ இந்த பஸ்ஸுடைய ஃப்ரண்ட் எண்ட்ல என்ன எழுதியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க விஜய் நான் வரேன். இந்த டைலாக் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ 2வது மாநில மாநாட்டில் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் பேசின ஒரு வார்த்தை தான். பஸ்ஸுடைய பேக் சைட்ல பார்த்தோம் அப்படின்னா, பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிற அவங்களுடைய கட்சியுடைய கோட்பாடை அதில் கொடுத்திருக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி விஜய் மேடையில பேசும்போது அதோடைய பேக் ஷாட் கொடுத்திருக்காங்க. இந்த பஸ் முழுக்கவும் பாத்தீங்க அப்படின்னா அந்த கட்சியுடைய கலருக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்களை ஃபுல்லாவே பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது சிவப்பு, மஞ்சள் மற்றும் சிவப்பு அப்படிங்கிறத டினோட் பண்ற மாதிரி பஸ் முழுக்க 360 டிகிரியுமே பாத்தீங்க அப்படின்னா அந்த கலர்ல தான் பஸ் ஃபுல்லாவே பெயிண்ட் பண்ணப்பட்டிருக்கு. அந்த பெயிண்டிங் மேல சில ஸ்டிக்கர்ஸ், சில வேர்ட்ஸ், சில போட்டோஸ்லாம் இருக்கு. ஸோ இதுதான் இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கு. இப்போ நாம முன்ன சொன்ன மாதிரி ஃப்ரண்ட்ல நான் வர அப்படிங்கிற மாதிரி உங்க விஜய் நான் வர விஜயோட போட்டோவோட டினோட் பண்ணியிருக்கிறாங்க. பஸ்ஸுடைய பேக் எண்ட்ல பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி விஜய் மாநாட்டு மேடையில பேசும்போது அவருடைய பேக் ஷாட்ல கையை தூக்கி பேசுவார் இல்லையா? தலைவா படத்துல பார்த்துருப்போம் இல்லையா, கை தூக்கி நிற்பார்ல, அந்த மாதிரியான ஒரு ஷாட் அதுல கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போ பஸ்ஸுடைய லெஃப்ட் அண்ட் ரைட் சைட்ல பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதாவது கட்சியுடைய கொள்கை தலைவர்களாக இருக்கக்கூடிய 5 நபர்களுடைய போட்டோக்கள் ஒரு பக்கம் அச்சிடப்பட்டிருக்கு. இது ஒரு பக்கம் அப்படின்னா, இன்னொரு பக்கம் மிக முக்கியமான 2 தலைவர்களுடைய புகைப்படங்களோட விஜய் நிக்கிற மாதிரியான ஒரு போட்டோ இருக்கு. அதாவது யார் அப்படின்னா, டிஎம்கே உருவாக காரணமாக இருந்த பேரறிஞர் அண்ணா, இன்னொரு பக்கம் அதிமுக உருவாக காரணமாக இருந்த எம்ஜிஆர். இவங்க 2 பேருக்கு நடுவுல விஜய் நிக்கிற மாதிரி ஒரு போட்டோ போடப்பட்டிருக்கு. இது ஒரு பக்கம் அப்படின்னா, அந்த பஸ்ஸுடைய இன்னொரு 2 போறோம் அப்படின்னா சில வார்த்தைகள் அங்க குறிப்பிட்டிருக்கு. வாகை சூடும் வரலாறு திரும்பும் அப்படின்னு குறிப்பிட்டு கீழே 1967 and 1977 அப்படிங்கிற விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறாங்க. 1967 and 77ல எப்படி சில வெற்றிகள் பெறப்பட்டதோ அதே மாதிரியான ஒரு வரலாறு 2026லையும் கிடைக்கும் அப்படிங்கிறது, திரும்பும் அப்படிங்கிறத குறிப்பிடுற விதமா தான் இந்த மாதிரியான வேர்டிங்ஸ் அண்ட் பெயிண்டிங்ஸ் அண்ட் நம்பர்ஸ் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி பஸ்ஸுடைய டாப் மோஸ்ட் பாட்டம்லயும் சரி, 2 சைட்லயுமே பஸ்ஸுடைய லெஃப்ட் அண்ட் ரைட் சைட்ல டாப் மோஸ்ட் பாட்டம்ல சில விஷயங்கள் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு. அதுல என்ன குறிப்பிட்டிருக்கிறாங்க, அதுல நிறைய நபர்கள் நடந்து போற மாதிரி இருக்கு. அதுல உன்னிப்பா கவனிக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு துறை சார்ந்த நபர்களையும் எண்ட் ஆஃப் த இடத்துல விஜய் லீட் பண்ணி கொண்டு போற மாதிரியான ஸ்டிக்கர்ஸ் ஒட்டப்பட்டிருக்கு. அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு மீனவர்கள், துப்புரவு தொழிலாளர்கள், ஆசிரியர்கள், டாக்டர்ஸா இருக்கலாம், இன்ஜினியர்ஸா இருக்கலாம், இல்ல ஐஏஎஸ்ஆ இருக்கலாம், ஐபிஎஸ்ஆ இருக்கலாம், இப்படி பொதுமக்களை லீட் பண்ணி கொண்டு போற மாதிரியான ஒரு டினோட் பண்ற விஷயங்களை விஜய் கூட்டிட்டு போற மாதிரியான விஷயங்களை தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பஸ்ல தலைவர் விஜய் உள்ள போறதுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு பட்டனை பிரஸ் பண்ணா டோர் ஓபன் ஆகி ஸ்டெப்ஸ் வர மாதிரியான ஒரு சிஸ்டமை கொண்டு வந்திருக்காங்க. பொதுவா இந்த மாதிரியான பஸ்ல பாத்தீங்கன்னா மேனுவலா டோரை திறந்திருக்கும், ஸ்டெப் ஏறி போற மாதிரி தான் இருக்கும். ஆனா இந்த பஸ்ல அப்படி கிடையாது. நம்ம ஒரு பட்டனை பிரஸ் பண்ணா ஸ்டெப் ஆட்டோமேட்டிக் ஓபன் ஆகும். உள்ள போனதுக்கு அப்புறம் அதோ ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆகிடும். உள்ள போனதுக்கு அப்புறமா தலைவர் மேல போறதுக்கு, அதாவது மக்களை சந்திக்கிறதுக்கு ஒரு லிஃப்ட் மாதிரி வச்சிருக்காங்க. அதாவது கீழே இருந்து ஒரு பட்டனை பிரஸ் பண்ணா அது மேல கொண்டு வந்து நிப்பாட்டும். அவர் சுத்தி மக்களை பார்த்தும் தொண்டர்களை பார்த்தும் நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். நாம முன்னவே பார்த்திருக்கோம், தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் பரந்தூர்ல மக்கள் போராட்டத்துல கலந்துக்கிட்டாரு. அப்போ அவர் வரும்போது ஒரு வேன்ல தான் வந்தார். அந்த வேன்ல வரும்போது அவரை பார்த்த ஒரு ஆர்வத்துல அவருடைய ஃபேன்ஸ் அண்ட் தொண்டர்கள்லாம் என்ன பண்ணாங்க, வண்டி மேல ஏறிட்டாங்க.
அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த பஸ்ல நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த பஸ்ஸுடைய லாஃப்ட சுத்தியுமே கிரில் போட்டிருக்கிறாங்க. அது 1 அடியில இருந்து 2 அடி வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கிரில்லுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அங்கங்க ஸ்பீக்கர்ஸ் வச்சிருக்கிறாங்க, அங்கங்க லைட் வச்சிருக்கிறாங்க. அதாவது தலைவருடைய ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரியும் அண்ட் பப்ளிக்கை ஃபேஸ் பண்ண மாதிரியும் ஒரு லைட் சிஸ்டம்ஸை கொண்டிருக்கு. அந்த லைட்டோட தாண்டி அந்த பஸ் முழுக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் பண்ணியிருக்கிறாங்க. ஈவன் அந்த பஸ்ஸுடைய டேஷ்போர்டில் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் உள்ள என்ன நடக்குது அண்ட் டேஷ்போர்ட்ல இருந்து வெளியே பார்க்கும்போது என்ன நடக்குது அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு கேமராஸ் பொருத்தப்பட்டிருக்கு. கேமராஸ் இருக்கு, லைட் இருக்கு, ஸ்பீக்கர்ஸ் இருக்கு. அண்ட் அதே மாதிரி மிக முக்கியமாக ரசிகர்கள் மேலே ஏறிடாதபடி பல்வேறு விஷயங்கள் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸை கொண்டிருக்கிறாங்க. எல்லா இடத்தையும் சுற்றி கிரில் அமைச்சிருக்கிறாங்க. தலைவர் விஜய் டிராவல் பண்ணக்கூடிய பஸ்ஸுடைய எக்ஸ்டீரியர் பற்றி நாம பார்த்தோம். இன்டீரியர்ல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறத நாம கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் 4 கம்பார்ட்மெண்ட்டா பிரிச்சிருக்கிறாங்களா. அதுல ஃபர்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட் அப்படிங்கிறது டிரைவர் அண்ட் அவருடைய அசிஸ்டன்ட் இருக்கக்கூடிய ஒரு கம்பார்ட்மெண்ட். செகண்ட் கம்பார்ட்மெண்ட் அப்படிங்கிறது லிஃப்ட் லாபின்னு சொல்றாங்க. அதாவது தலைவர் விஜய் அந்த லிஃப்ட்ல இருந்து மேல வந்துதான் தொண்டர்கள் அண்ட் மக்களை பார்த்து பேச போறாரு. தேர்ட் கம்பார்ட்மெண்ட் அப்படிங்கிறது டிஸ்கஷன் ரூம் மாதிரி ஒரு குட்டி ஸ்பேஸ்ல உருவாக்கப்பட்டிருக்கு. ஒரு 4ல இருந்து 5 பேர் அதுக்குள்ள உட்கார்ந்து பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அதுல ஃபோர்த் கம்பார்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு குட்டி கேரவன் செட்டப். பஸ் முழுக்கவே கேரவன் செட்டப்ல தான் இருக்கு. பட் இருந்தாலும் அந்த ஃபோர்த் கம்பார்ட்மெண்ட் அப்படிங்கிறது அவருடைய பிரைவேட் ஸ்பேஸ் கொடுத்திருக்காங்க. டிவிகே தலைவர் விஜய் டிராவல் பண்ணக்கூடிய இந்த பஸ்ல நிறைய விஷயங்களை நாம நோட் பண்ணியிருக்கிறோம். இன்னொரு விஷயத்தையும் நோட் பண்ண வேண்டியிருக்கு. அதுதான் இந்த பஸ்ஸுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். இந்த பஸ் சோழிங்கநல்லூர் ஆர்டிஓல செப்டம்பர் 10ஆம் தேதி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்கு. யாருடைய பேர்ல அப்படின்னா சந்திரசேகரன் ஜோசப் விஜய் அப்படிங்கிற நேம்ல இந்த பஸ் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. இந்த பஸ்ஸுடைய நம்பருக்கும் விஜயுடைய கார் நம்பரும் ஒன்னா இருக்கிறது ஒரு சென்டிமெண்டா பார்க்கப்படுது. இந்த பஸ்ஸுடைய நம்பர் அப்படிங்கிறது TN14AS0277. விஜயுடைய கார் நம்பர் TN14AL0277. இவ்வளோ சென்டிமெண்டோட விஜய் டிராவல் பண்ணக்கூடிய நிலையில மக்களை சந்திச்சு என்னென்ன விஷயங்களை பேச போறார் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.